ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திலிருந்து வேடசந்தூருக்கு போகக்கூடிய ஒரு மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் கேதரிமன்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3.5 ஏக்கர் விவசாய நிலமானது நம்மளுக்கு 2 வீடு, கிணறு, போர், இலவச மின்சாரத்தோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விலையில் ஒரு பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பிளாட் பிரிக்கக்கூடிய வகையில் மெட்டல் ரோட்டு மேலே இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 200 to 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜோடு அந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சொன்ன அந்த 3.5 ஏக்கர் செம்மண் பூமியானது. இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒட்டஞ்சத்திரம் டு வேடசந்தூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டில் பைபாஸ்னு வச்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரம் டு வேடசந்தூர் போகக்கூடிய பைபாஸில் கேதரும்புக்கு பக்கத்தில் இந்த இடமானது நல்ல ஊரடி தோட்டமாக கேதரும்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமானது நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக கார் ரோடு ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் இருக்குது. இந்த வரப்போகிற தென்னை மரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது 20 தென்னை மரம் இருக்குது. நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் சுத்தமான செம்மண் பூமியை இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அப்புறம் அந்த கொத்தவரை, இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்து இடம். இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கிணத்து காமிக்கிறேன். 2 வீடு அமைஞ்சிருக்கு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே அந்த வீட்டை காமிச்சிருப்பேன். ஃபைனலாகவும் அந்த வீட்டை நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது போக போரும் இருக்குங்க. இப்போ வீடியோவில் நான் கிணறு நல்லா ஒரு 70 to 80 அடி நல்ல ஆழமான கிணறுங்க. வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரிவான இதாக இருக்கனால கால் வச்சு சிலிப்பாயின்றனால நான் மேலாகவே காமிச்சிருப்பேன். ஓகேங்களா. கிணத்து தண்ணி இருக்குது, நான் கள்ளத்துக்கு போட்டு பார்த்துறோம். போர் தண்ணியும் கிணத்து தண்ணி வச்சு தான் ஓட்டிக்கிறாங்க. இப்போ வீடியோவில் பார்த்துருக்கீங்க, இது நம்ம இடத்துக்கு பக்கத்து இடம். ஃபுல்லாகவே பீட்ரூட் போட்டிருக்காங்க. சுற்றிக்கே வீடு, நிறைய வீடு இருக்குது. 24 hours ஆள் வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு லேடிஸ் கூட ஃப்யூச்சரில் இந்த ஏரியாவில் தங்கலாம். ஃபுல் கேரண்டி இருக்குது. சேஃப்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இடம் நல்லா சதுரமான இடமா அமைஞ்சிருக்குங்க. இதில் இழுவையோ மூளை இழுவை கிராசிங்கோ இல்லை முக்கோண ஷேப்போ பெண்டிங்கோ எதுவுமே கிடையாது. இடம் பாக்ஸ் ஷேப்பில் நல்ல ஸ்ட்ரக்சர் பாக்ஸோடு அமைஞ்சிருக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான். ஓகேவா, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் கிணறு. வீடியோ கட்ட இது கிணறு. மண் சரகலாக்குனால உங்களுக்கு ஃபுல்லாக அடி வரைக்கும் காமிக்க முடியல. இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரடியாக பேசிக்கங்க, ரொம்ப குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம 2 மாதம் முன்னே பார்த்த இடம் தான். சிட்டிங் போய் நின்றுச்சு. டாக்குமெண்ட்டு நல்லா கிளியராக இருக்குங்க. நீங்கள் எப்போ வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் லீகல் பார்த்து கையில் லீகல் சர்டிஃபிகேட்டோடு வச்சுருக்காங்க. பட்டா, சிட்டா, அடங்கல், FMD, பூரா ஸ்கெட்ச் எது வேணால் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இடத்த பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு ஓனர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்தாங்க. ஒரு ஓனர் கையெழுத்து போட்டால் போதும். ஒரே ஒரு பேரில் தான் பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது. 1975 வரைக்கும் ஆன்லைன் ஈஸியில், 1950 பார்த்திங்கன்னா மேனுவல் ஈஸி எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே வைக்கல்ட்டு கொடுத்து நீங்கள் லீகல் பார்த்து நீங்கள் நேரடியாக கரையத்துக்கு வந்துக்கலாம். ஃபைனலாகவும் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. விலை கோட் பண்ணி விலை நெகோசியபிள் தான். விலை கம்மி பண்ணி பேசிக்கலாம். வீடியோ ஜூம் பண்ணி காட்டுறது போகிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோட்டங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, வாழை, பீட்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய இந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களே, சீனி அவரக்கான்னு சொல்லி, அது அதிகமாக இந்த ஏரியாவில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. இந்த ஏரியா சுற்றிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, இடத்த பாருங்கள். இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும், இந்த இடத்த பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்லை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும், நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணுங்கள். ஒரு நம்பர்லாம் ஒரு நம்பருக்கு கட்டாயம் எடுக்கும். அப்போதைக்கு அட்டன் பண்ண முடியாட்டினாலும் நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே திரும்பி நான் எல்லா நம்பருமே ரிட்டர்ன் கால் பண்ணி உங்களுக்கு பேசிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலேண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.